எனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் மை செல்ஃப், ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். எனக்கு நல்லதுன்னு படுறது தான் நான் பண்ணுவேன். என்ன புண்படுத்துறது, என்ன நோகடிக்கிறது அதை நான் பண்ண விரும்ப மாட்டேன். பிகாஸ் அது எனக்கு அன்கம்ஃபர்டபுள் டூயிங் தட். கைஸ், இந்த வீடியோவில் ஃபேஷியல் அட் ஹோம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் நாளைக்கு எதனா ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை வந்துட்டு வீக்லி ஆர் மந்த்லி ஒரு ஃபேஷியல் பண்ணால் கொஞ்சம் ஃபேஸ் நல்லாயிருக்கும், டேன் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியோ, இல்லை நீங்கள் நாளைக்கு ப்ரைடாக கூட ஆக போகிறீங்க, கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும், ஃபேஸு நல்லா லைட்டனிங் கொடுத்து கொஞ்சம் ஒயிட்டன் ஆன மாதிரி காமிக்கணும் அப்படின்னா இந்த ஃபேஷியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்லர் போகணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது. இதில் ஒரு சூப்பரான ஹேர் பேக் அண்ட் ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதில் முழுக்க முழுக்க இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். பட் அது ரிசல்ட் வருமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் அது ட்ரை பண்ணல. நான் என்னோடய பிராண்டில் இருக்கிறது தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு லைட்டன் பண்ணணும், ஸ்கின் டேனெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வீக்லி இதை பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பை பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த கிளாத் இருக்கு இல்லையா, டிஷ்யூ கிளாத்துன்னு சொல்லுவாங்க. பட் அது என்கிட்ட இல்லை. இந்த மாஸ்கே ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு வாட்டரை வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா வெட்டாக்கிக்கிட்டு அந்த கிளாத்தை வச்சு நான் அப்படியே க்ளீன் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ டர்ட்ஸ் வரும். பட் இது உங்களுக்கு டீப் கிளீன்சிங் பண்ணுறதுக்கு நான் இதில் சொல்லியிருப்பேன். அதன் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த டர்ட்ஸு எல்லாமே ஃபேஸில் இருக்கிறது உங்களுக்கு வந்திருக்கும், காமிச்சிருப்பேன். ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ரோஸ் ஃபேஸ் வாஷ் அதை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது நல்லா கிளீன்சராகவும் ஒர்க் பண்ணும், ஃபேஸ் வாஷாகவும் ஒர்க் பண்ணும். ஓகேவா. ஸோ அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெட்டாக்கின ஃபேஸில் அதை நல்லா போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த கிளாத்தை வாட்டர்லேயே வெட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபேஸை க்ளீன் பண்ணுறேன். அவ்வளோ டர்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது. இது செகண்ட். ஃபஸ்ட்டு வெட்டாக்கிட்டு அப்போது டர்ட்ஸு திரும்ப அதை விட இதில் எக்ஸ்ட்ரா வந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் பாம்ஸ். ஸோ ஃபேஷியல் பாம்ஸ் போடுறேன். இதுவும் கொஞ்சம் டீப் கிளீன்ஸ் பண்ணும். இந்த ஃபேஷியல் பாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக தான் இருக்கும், 1 கிராம் கூட இருக்காது. ஸோ இதையும் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸையும் வெட்டாக்கிட்டு அந்த ஒரு ஃபேஷியல் பாம்ஸ் கரையிற வரைக்கும் நம்ம ஃபேஸில் போட்டு நல்லா ரப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஃபேஷியல் பாம்ஸ் கரைஞ்சி காணாமல் போயிடும். ஃபேஸை நம்ம அந்த ஃபோமிங் எல்லாம் இருக்கும் அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அதை நம்ம க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோ டர்ட்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு தண்ணியில் இது பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் போடுறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபேஷியல் பாம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ டர்ட்ஸு டிஃப்ரென்ஸ் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்னோடய ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. இப்போவே அந்த டேனெல்லாம் ரெடியூஸ் ஆகி நல்லா கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே. தேர்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பு. ஸோ இதுவும் நல்லா இன்னும் டீப் க்ளீன்ஸ் பண்ணும். இதையும் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் தண்ணியில் வெட்டாகிறதுக்கு நீங்கள் தண்ணியில் வெட்டாக்கிப்பீங்க. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் ஃபேஸ் வாஷ் போட சொன்னேன். அதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் இருக்குது இல்லையா, மில்க் நல்ல ஒரு க்ளீன்சிங் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு மில்க் ஒத்துக்காது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபேஷியல் பாம்ஸுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு சோப்பு ஃபார்மிங் மாதிரி தான். நீங்கள் வீட்டில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்க்ரப்பு, அதாவது இந்த ஸ்டெப்பு பண்ணுறது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். இந்த ஸ்க்ரப் அதிகமாக ரொம்ப ஆயில்னஸ்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னா மாய்ஸ்சரை தக்க வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத தான் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இது ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக
கடலை மாவு கூட மில்க்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் உளுந்து மாவு இருக்குது இல்லையா, இல்லைன்னா அரிசி மாவு, அதை போட்டு ஸ்க்ரப்பராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதில் மில்க்கு சேர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா, நார்மல் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மில்க்கு சேர்க்காமலே அரிசி மாவு ப்ளஸ் உளுந்து மாவு இது ரெண்டையும் வந்துட்டு ஹனியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரப்பிங் அந்த இது தேர்ட் ஸ்டெப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு நல்லாவே டேன் எனக்கு ரெடியூஸ் ஆச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கன்னத்தில் ஒரு குட்டி பரு லிப்ஸுக்கு சைடில் இருக்குது. நான் அதை வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்குது. நிறைய பேர் நம்மளோட சார்கோல் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே, 4th ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஃபேஷியல் பண்ணாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லிக்கிறேன். அந்த இதை வந்து நீங்கள் உங்களோட கழுத்து, அப்புறம் வந்துட்டு பின்னாடி முதுகு, அப்புறம் உங்களோட காதுக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லிப் பாம் இருக்குது இல்லையா, இது வந்து டிண்டட் லிப் பாம் இல்லை, நார்மல் லிப் பாம். ஸோ அதை வந்து உங்களோட லிப்பில் அப்ளை பண்ணி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே வந்து இந்த ஃபேஷியலோடு அப்படியே விட்டுருங்க. எப்போ ரிமூவ் பண்ணணும்னா, இதை எப்போ பீல் ஆஃப் பண்ணுவோமோ அப்போ தான் வந்துட்டு பண்ணணும். சரி, இப்போது வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக். ஃபைனலி ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டாக வந்து வீக்லி நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபேஸ் பேக்குன்றது நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ப்ராப்பரான ஸ்கின் கேர் மட்டும் பண்ணுவேன். நிறைய பேர் ரிக்வெஸ்ட்டாக கேட்டிங்க, ஃபேஸ் பேக் ஹேர் பேக்லாம் போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்காக ஒரு 2 வீக்காக ட்ரை பண்ணது பாசமான ரிசல்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு நலங்கு மாவு, நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய நலங்கு மாவு எடுத்திருக்கேன். ரெட் ஒயின் ஜெல், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஆயில், அதுக்கப்புறம் ரெட் ஒயின் சீரம் ஆப்ஷனல். பட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில் ரெட் ஒயின் சீரம் வந்து ஆட் பண்ணல. இப்போ வந்து கொஞ்சமாக இருக்குது, சரி இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. பெட்டர் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். நான் இதை வந்துட்டு ஒரு கொட்டாங்குச்சியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குன்ற மாதிரி லைக் பண்ணேன். ஸோ அதனால் இது பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணாமல் திப்பியாக இருந்ததுன்னா இதோட ரிசல்ட் நல்லா வராது. ஏன்னா அது நல்லா பிளெண்ட் ஆனால் தான் ரிசல்ட்டே வரும். நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மில்க்கு கூட சேர்த்துக்கலாம். நான் தண்ணியே போதும் அப்படின்னு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக, நல்லா தின்னு இல்லை, லைட்டாலாம் இல்லை, நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காது, கழுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணல. இல்லைன்னா ஃபுல்லாக காது, முதுகு, கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷீட் மாஸ்க் வந்துட்டு அந்த நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா ஃபேஸ் பேக், அதுக்கு மேலேயே கொஞ்சம் டிப் பண்ணி அப்படியே ஒட்டி விடுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் வந்து உங்களோட பிராண்டு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலை இல்லை வாங்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபேஷியல் கிட் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து ஒரு ஃபேஷியல் பாம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். அந்த ஃபேஷியல் கிட்டாகவே ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபேஷியல் கிட் கொடுத்தது வேறு, இது வந்து புதுசாக இருக்குது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த ஷீட் மாஸ்க்கும் அதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்குது இல்லையா, இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் கண்ணை சுற்றியும் அப்ளை பண்ணிக்கணும். ஃபேஸ் பேக் இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் பேக். ஸோ ஹேர் பேக்குக்கு இதில் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1/2 hour இல்லை 40 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இதில் வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா பனானா, இதில் நீங்கள் எந்த வெரைட்டிஸ் ஆஃப் பனானானாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் பெரிய பழமாக இருக்குல்ல அது வந்து சேர்த்துருக்கேன். குட்டி பழமாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு இது கூட நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில். ஸோ அது உங்களுக்கு நான் நிறைய டைம் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதில் ஏகப்பட்ட ஹெர்ப்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ண ஒரு ஹேர் ஆயில். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன். தண்ணிக்கு பதிலாக அந்த ஆயில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நான் இந்தளவு கொஞ்சம் திப்பியாக தான் அரைச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃபைனாக அரைச்சிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி 1/2 hour நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கிட்ட தூங்கிட்டேன், 1.5 hours கிட்ட. அது
ரொம்ப ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆன மாதிரி இருந்தது. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சிக்கு இல்லாமல் கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ஆயிலும் வந்துட்டு நான் கொஞ்சமாக என்னோடய ஹேரோட எண்டில் உச்சியில் எல்லாம் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ப்ராப்பராக வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் வந்து உங்களோட ஹேர் கேர் டிப்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. நான் இதுதான் ப்ராப்பராக வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் பாத்தும் ப்ராப்பராக எடுத்துப்பேன். டெய்லி கோம் பண்ணிடுவேன் தலையை. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கீப்பப் பண்ணாலே போதும். நிறைய டிப்ஸுமே சொல்லியிருக்கேன். அதாவது ஹேர் கோம் பண்ணும்போது முடியோட எண்டுலேருந்து கோம் பண்ணணும், ஸ்கேல்ப்லேருந்து கோம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து சிக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஆகாது, ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பேன். நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். எங்கன்னா வெளியே கிளம்புறோம் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு போகாமல் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஹேர் பேக்கை நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து நல்லா ஸ்கேல்பில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட ஓவரால் ஹேரில் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணி நல்லா ஒரு கொண்ட மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, பொனிடெயில் மாதிரி. எனக்கு ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக பத்துச்சு. ஆனால் முடி ஃபுல்லாக எனக்கு எந்த ஹேர் பேக்கும் ஒரு நாளும் பற்றினதே இல்லை. நிறைய தான் அரைப்பேன், ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு பற்றினதே இல்லை. பட் எனக்கு இது ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஓரளவு முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருந்தேன். முடி வந்து எனக்கு இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்ல தெரியல. ஒரே ஒரு இது என்னென்னா, நான் ரொம்ப நேரம் அப்படியே தூங்குனதுனால அதை எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாயிருச்சு. நீங்கள் 1/2 அன் ஹவரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சு. மற்ற இன்னும் கொஞ்சம் இது இருக்குது இல்லையா, ஹேர் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே குளிக்கும் போதே முடி அவ்வளோ கொத்து கொத்தாக வந்தது. இதுவும் அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் பேக் போட்டிருப்பேன், ஃப்ளக்ஸ் சீட், அப்புறம் வந்துட்டு ஃபெனுக்ரீக். இந்த 2ம் வந்துட்டு ஜெல்லு மாதிரி அப்ளை பண்ணேன். அதுவுமே நல்லா செட் ஆச்சு எனக்கு. ஹேர் ஃபால் ஆகவே இல்லை. இன்னொன்று செம்பருத்தி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். அது வந்து குளிக்கும்போது அதை வாஷ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபால் வந்து ஆச்சு. ஸோ இதை வந்து நல்லா வந்துட்டு ஹேர் பேக் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு, அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. இந்த ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக்கை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பரான தூக்கம் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்து கண்டிப்பாக நான் வீக்லி ஒன்ஸ், அதாவது சண்டே எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த ஃபேஷியல் அண்டு வந்து இந்த ஹேர் பேக்கு உங்களுக்கு 15 நிமிஷம் வீடியோவாக நான் வந்துட்டு போட்டிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆச்சு. நம்மளுக்காக, நம்ம செல்ஃப் லவ்வுக்காக 1 ஹவர்ன்றது கம்மி தானே. ஸோ அதுவும் வீக்லி ஒன்ஸ் தானே. நான் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸ்கின் கேருக்காக. வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செல்ஃப் லவ்வும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றத விட ஹேர் நல்லாவே சாஃப்டாக வச்சுக்கும். இது எல்லாமே வச்சுட்ட பிறகு நல்லா ஒரு கொண்ட மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறப்போ நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஷாம்பு அதுதான் போட்டு நான் வந்துட்டு வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போதே கொஞ்சம் அந்த ஹார்டாகி காஞ்சி போயிருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தான் டக்குன்னு வாஷ் பண்ணிட்டீங்க, ஒரு 1/2 அன் ஹவரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல் இன் ஒன் ஷாம்பு போட்டால் நல்லாவே அது ஈஸியாக கொஞ்சம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தலையை நல்லா காய வச்சுட்டு மைல்டாக வந்துட்டு நீங்கள் கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பராக இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஆஃப்டர் வீடியோ என்னால் தெளிவாக எடுக்க முடியல. நான் யூடியூப்பில் லைவ் போட்டிருந்தப்போ கொஞ்சம் ரெக்கார்டு எடுத்திருந்தேன், அதை வேணாலும் நான் ஆட் பண்ணுறேன். ஹேர் பேக் எல்லாமே வந்துட்டு உங்களோட ஹேரில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொண்ட மாதிரினாலும் போட்டுக்கலாம். அப்படி நிற்கலை அப்படின்னா வந்து ஒரு கிளிப்பை வச்சு இது பண்ணிக்கோங்க. பட் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உச்சியில் தான் வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு காயாமல் இருக்கும். இன்னொன்று ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹேர் பேக்கு காயாமல் இருக்கிறதுனால நல்லா டீப்பாக இறங்கி ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கீழே ஒரு டவலை விரித்து படுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் ஃபேஸ் பீல் பண்ணுறது நீங்கள் 1 ஹவர் போதும். நான் 1 ஹவரே ஹேர் பேக்குக்கும் போதும், ஃபேஸ் பேக்குக்கும் போதும். நான் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திச்சி பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது.
அப்ளை பண்ணதே மறந்து தூங்கிட்டேன். என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி டைட்டாக இருக்குன்னு பார்த்தா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து பார்த்தேன். வந்தது செம பிரைட்டாக இருந்தது ஃபேஸு. எனக்கு இந்த கேமரா வந்து கிளியராக இல்லாததுனால உங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னால் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஹேர் பேக்கும் சரி, எல்லாமே ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே சரி, நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அந்த ஷீட் இருக்கு இல்லையா, அதை நல்லா அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் சில இடத்துலலாம் அப்படியே விட்டுருச்சு. அப்புறம் முடியெல்லாம் வந்து சைடில் எடுத்து விட்டுட்டு பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்தது. அந்த பீலான இடத்துல எனக்கு அவ்வளோ பிரைட்டாக இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, நல்ல பிரைட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலி. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் பீல் மாதிரி பண்ணலை. லைக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுப்பேன். அப்படியும் எடுக்கலாம், இப்படியும் பண்ணலாம். நான் எதுக்கு இந்த டைம் இந்த ஷீட் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஷீட் மாஸ்க் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து டக்குன்னு காய விடாமல், அதாவது நம்ம ஏருக்கு கீழே காற்றுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு காய விடாமல் பார்த்துக்கும். ஏன் ஈரப்பதமாகவே இருக்கணும் அப்படின்னா, ஈரப்பதமாகவே இருக்கும்போது தான் ஃபேஸ்க்குள்ளே நல்லா இறங்கி ஒர்க் பண்ணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கன்னம் வாய் சுற்றிலாம் வந்துட்டு நல்லா பிரைட்டாக இருந்தது எனக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த பிம்பிள் நல்லா உள்ளே அப்படியே அமுங்கிருச்சு. ஒரு 2 ஹவர்ஸில் அந்த பிம்பிளே வந்து இதுவாகிடுச்சிங்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது நேற்று தான் வந்து முந்தா நேற்று தான் வந்து வெளியே லைட்டாக அப்படியே எட்டி பார்த்தது. நான் இந்த ஃபேஸ் பேக் போடவும் அப்படியே அமுங்கிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு உங்கள் கூட நான் மெயினாக ஃபஸ்ட்லேயே நோட் பண்ண சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன், அப்போவும் எனக்கு பிம்பிள் இப்படியே டக்குன்னு அமுங்கிருச்சு. ஸோ அதனால தான் இந்த டைம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நோட் பண்ண சொன்னேன். எனிவே வந்து நீங்கள் இந்த மாதிரி பீல் ஆஃபும் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியல் மாஸ்க்கு அண்டு ஃபேஷியல் கிட்டு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு கிட்டாகவே ஷீட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு பாருங்கள், அவ்வளோ பிரைட்டாக இருந்தது எனக்கு. இந்த ஃபேஸ் பேக் அண்ட் இந்த ஹேர் பேக் வந்து பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்னோடய சஜஷன் வந்து ஹேர் பேக் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு போட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு லைவில் உள்ளப்படுத்துது. ஹேர் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே எனக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து ஒரு மேக்கப் லுக் வந்துட்டு நான் போட்டிருந்தேன்.